ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் வந்து என்னென்னா, நான் வந்து டைலரிங் கற்றுக்க போனப்போ எனக்கு கொடுத்த சர்டிஃபிகேட் இது. 6 மாதம்தான் கிளாஸு. மாதம் வந்து 30 ரூபா தான். கவர்மெண்ட்லேருந்து வந்து சொல்லி கொடுத்தாங்க. ஏற்கனவே எனக்கு வந்து ப்ளவுஸ் தைக்க தெரிஞ்சாலுமே சுடிதார் கட் பண்ணி தைக்க தெரியாது. அதுக்காகவே மெயினாக போனேன். ஒரு 6 மாதம்தான் போனேன். இந்த சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் சின்னதாக அந்த நோட்டில் வந்து நம்ம என்னென்ன கற்றுக்கிட்டோமோ அதெல்லாம் வந்து நம்ம வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி தைச்சி நம்ம ஒட்டி அவங்களுக்கு காமிக்கணும். அதை மாதிரி ஒன்று ரெடி பண்ணால் அதையும் அப்படின்னு நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து நான் வாங்கின சர்டிஃபிகேட்டு. கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆகுது. அதே மாதிரி இந்த நோட்டு வந்து ரெடி பண்ணி இந்த நோட்டோட வயசும் பார்த்திங்கன்னா 20 வருஷம். கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆகுது இந்த நோட்டை நான் ரெடி பண்ணி வச்சு. இது அப்படியே இன்னமும் வச்சுருக்கேன். அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் கரையாக இருக்கும். அதனாலுமே பத்திரமா வச்சுருக்கேன். இதெல்லாம் ஒரு ஞாபகம் மாதிரி தானே நமக்கு. இந்த மாதிரி மெமரிஸ்லாம் நமக்கு கண்டிப்பாக அது மாதிரி எப்போதும் வச்சுருங்க. நீங்களும் டெய்லரிங் கிளாஸ் போனீங்க அப்படின்னா. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கர்ச்சீஃபில் 4 பக்கமும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு நமக்கு சொல்லி கொடுக்கறது வந்து இந்த மாதிரி ஊசி நூலால் தைக்கிறதுக்கு தான் சொல்லி கொடுத்தாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா சாய்வு தையல், அதாவது ஹெம்மிங்கு. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா முடிச்சு தையல், அதாவது ஹெம்மிங்கையே நம்ம வந்து நாட் போட்டு ஹெம்மிங் பண்ணோம்ல அந்த மாதிரி. இது வந்து கெட்டி தையல், அதாவது ஊசி நூலாலேயே நம்ம நெருக்கமாக மிஷினில் தையல் வரும்ல அந்த மாதிரி தைக்கணும். அதுலேயே கொஞ்சம் எட்ட எப்படி தையல் வரும், ஓட்டு தையல், அது மாதிரியே நம்ம ஊசி நூலாலேயே தைச்சி காட்டணும், மிஷினில் தைக்கக்கூடாது. இதுதான் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு வந்து சொல்லி கொடுத்தது கர்ச்சீஃபில். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக தலவாணி வர வெளியில் மாட்டுவோம்ல அந்த உரை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தலவாணி வர வெளி உரையிலேயே நமக்கு ஃப்ரீல் உரை, சைடில் ஃப்ரீல் வச்சு இந்த மாதிரி உரை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது ஜட்டி நாடா வச்சு தைச்சி காட்டணும். இலாஸ்டிக் வேணாலும் நம்ம வைக்கலாம். ஆனால் சொல்லி கொடுத்தது எப்படி இது மாதிரி தான் சொல்லி கொடுத்தாங்க. இதில் இலாஸ்டிக் வச்சு அப்படியே நம்ம வந்து தைச்சும் ரெடி பண்ணி கொடுக்கலாம். நான் வந்து அப்போ இலாஸ்டிக் வாங்குறதுலாம் ரொம்ப கிராமம், இதுக்காக வெளியில் டவுனுக்கு தான் போகணும். இருக்கிறத வச்சு நான் அட்ஜஸ்ட் பண்ணுங்க தவிர நாடா மாதிரி கோத்து அப்படியே தைச்சி ஒட்டிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா அண்ட்ராயர் மாதிரி நிக்கர், சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் போடுவோம்ல அந்த மாதிரி உள்ளது. இதுக்குமே நான் வந்து நாடா தான் வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா பாடி, அதாவது ஆரம்பத்துலலாம் கை ஸ்லீவ் இல்லாமல் வீட்டில் உள்ளவங்க வந்து இந்த மாதிரி தைச்சி உள்ளே வந்து போடுவாங்களே அது மாதிரி உள்ளது. இது வந்து பார்த்திங்கன்னா சுடிதார் சிம்மிஸ், இது போட்டுட்டு வெளியில் சுடிதார் போடுவாங்களே அந்த மாதிரி உள்ளது சிம்மிஸ், இடுப்பு வரைக்கும் இருக்கும்ல அது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது பெட்டிக்கோட், அதாவது சுருக்கம் வச்சு ஸ்லீவ் இல்லாமல் சின்ன பிள்ளைங்களுக்கு போடுற மாதிரி இது. அதாவது கவுன்லேயே வந்து கவுன் வந்து ஸ்லீவ் இல்லாமல் வர மாதிரி மாடல். இது எல்லாமே நான் வந்து நெக்லாம் கையாலவே ஃபினிஷிங் பண்ணியிருப்பேன். அந்த தையல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், சின்னதாக அந்த பிசிறு தெரியாமல் மடித்து. இதெல்லாம் மிஷின் தையலில், ஹெம்மிங் வந்து கையாலேயே பண்ணியிருந்தேன். இந்த நோட்டு பேப்பர் சைஸுக்கு தான் இது எல்லாமே இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா தலவாணி உரையில் உள் உரை. ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது வந்து வெளி உரை, இது வந்து உள் உரை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து பிரின்சஸ் பெட்டிக்கோட்டு. பிரின்சஸ்னால் உங்களுக்கு வந்து ஸ்லீவ் இருக்காது, அதே மாதிரி மேலே வந்து முடிச்சு போட்டு கட்டுற மாதிரி. இது வந்து பிரின்சஸ் பெட்டிக்கோட்டு, கீழெல்லாம் சுருக்கம் இருக்கும். இதெல்லாமே மிஷினில் தான் தைச்சிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீல் கவுன், சின்னதாக ஃப்ரீல்லையே ஸ்லீவ் வச்சுட்டு நெக்கு, அதுக்கப்புறம் கீழ் பக்கமும் ஃப்ரீல் வச்சு சின்னதாக ஃப்ரீல் கவுன். சின்ன பிள்ளைங்களுக்குலாம் அது மாதிரி தைச்சி போட்டால் ரொம்பவே அழகாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஃப்ராக், அதாவது ஸ்லீவ் வச்சு கவுனு சின்ன பிள்ளைங்க போடுறது, ஃப்ரீல் வச்சுருக்கோம் இடுப்பில். இது வந்து அம்பர்லா, அதாவது கீழே வந்து நல்லா அகலமாக இருக்கும்ல அந்த மாதிரி. இதெல்லாம் சின்னதாக நான் அப்போவே வந்து பேட்ச் ஒர்க் மாதிரி வீட்டில் இருந்த துணியை வச்சு இங்கெல்லாம் இங்கே கழுத்து ரவுண்டுக்கெலாம் வந்து நூலால் ஹெம்மிங் மாதிரி தைச்சிருக்கேன். எல்லாம் ரொம்ப பொறுமையாக செஞ்சது. இது வந்து அளவுகள்லாம் கிடையாது, சும்மா இந்த மாடல் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து தைக்கிறது. இது வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் ஃப்ளீட் ஃப்ராக், அதாவது இது வந்து ஒரு டிசைன் ஃப்ளீட் மாதிரி வச்சுட்டு இதை 4 பக்கமும் இப்படி ஊசியால் இப்படி கோத்துட்டோம்னா இது வந்து ஒரு பூ மாதிரி இருக்கும். இது சும்மா நான் அப்படியே ப்ளைனாக விட்டுட்டேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டாப்ஸ், அதாவது ஸ்லீவ் வச்சு சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் தைச்சி போட்டு விடுவோம். இது பெரிய டீனேஜ் பிள்ளைங்க கூட போடலாம், அது மாதிரியான ஒரு டாப்ஸு. நான் அப்போவே வந்து ப்ளவுஸ்லாம் தைச்சி கொடுத்துக்கிட்டு இருந்தேன் வெளியில். அதில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி டிசைன் கிளாத்லாம் மீறும்ல, அதில் வந்து தைச்சி கொண்டு போய் நான் வந்து காட்டினது. இது வந்து பார்த்திங்கன்னா உள்பாவடை. இதெல்லாம் வந்து ரேஷன் புடவை, ரேஷனில் கொடுப்பாங்கள்ல, ஆரம்பத்தில் இந்த மாதிரி புடவை தான் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க.
அதில் வந்து கட் பண்ணி நான் வந்து தைச்சிருக்கேன். 20 வருஷம் ஆனாலுமே நமக்கு இந்த கிளாத்லாம் அப்படியே இருக்குது. இது வந்து உள்பாவாடை. இது வந்து 6 பார்ட்டு. உள்பாவாடையிலே இது வந்து 4 பார்ட்டு, 2 டைப்பு. இது வந்து பார்த்திங்கன்னா உள்பாவாடையில் வயசானவங்களாம் கட்டுவாங்களா, நாடா வச்சு சுருக்கம் வச்சு அந்த மாதிரி ஒரு பாவாடை. இது வந்து பார்த்திங்கன்னா சுடிதார். சுடிதார் வந்து கற்றுக்கிட்ட புதுசு. ஆரம்பத்துலலாம் ஓரளவுக்கு சுமாராக தான் தைக்க வரும். இருந்தாலும் அந்த ஷேப் பார்க்கறதுக்கு ஒரு சுடிதார் மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி கட் பண்ணி தைச்சிருக்கேன். தைச்சி ஒட்டியாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் வந்து லாஸ்ட்டாக தான் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. இது எல்லாமே முடிச்சுட்டு இந்த 6 மாதம் வரைக்குமே இதில் வந்து லாஸ்ட்டாக 1 மாதத்துல தான் இந்த ப்ளவுஸ் வந்து கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங்லாம் சொல்லி கொடுத்தாங்க நமக்கு. ஆனால் எனக்கு ஏற்கனவே தெரிஞ்சதுனால இது வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயமால ஈஸியாக இருந்துச்சு. இது வந்து பார்ட்டி ப்ளவுஸ், அதாவது டாட்லாம் இல்லாமல் ப்ளைனாக இருக்கிறது. லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நம்ம ஜாக்கெட்டு, அதாவது கட் ஜாக்கெட்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி ப்ளவுஸு. இதையும் சின்னதாக வந்து டாட்லாம் பிடிச்சி கட் பண்ணி தைச்சிருக்கேன். ஃபைனல் இவ்வளோ தான். லாஸ்ட்டாக நமக்கு இந்த ஜாக்கெட் வந்து சொல்லி கொடுத்தாங்க. சும்மா இந்த ஹூக்லாம் நமக்கு எப்படிங்கிறது தெரியணும். இதெல்லாமே துரு பிடிச்சிருச்சு, ஹூக்லாம் துரு பிடிச்சிருச்சு. ஆனால் இந்த 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 காஜாலாம் பாருங்கள், அப்படியே இப்போ தைச்சா மாதிரி இருக்குது. ஒயிட் கலர் நூல் போட்டு தைச்சிருக்கேன், இப்போ தைச்சா மாதிரி இருக்குது. மற்றபடி இந்த நோட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அங்கே இதெல்லாம் ஃபெவிகால் ஏதாவது கம்மு வச்சு ஒட்டினதுனால நமக்கு கொஞ்சம் ஈரமான ஒரு இதில் அப்படியே இருக்குது. ஆனால் கிளாத்லாம் எதுவுமே ஆகல. அதனால தான் நான் வந்து ஒவ்வொரு இது முடிக்கும் போதும் பேப்பர் வந்து நிறையா விட்ருப்பேன். கிட்டத்தட்ட ஒரு இது ஒட்டுறோம்னா அதுக்கப்புறம் இடையில வந்து ஒரு 4-5 பேப்பர் விட்டுருவேன். அப்போ தான் இதோட இது வந்து நம்ம இந்த கிளாத்தில் ஒட்டாது. அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு இதுக்குமே நல்லா 3-4 கிளாத் பேப்பர் இந்த மாதிரி விட்டுட்டு தான் நான் வந்து அடுத்தடுத்தது வந்து நான் ஒட்டியிருக்கேன். ஏன்னா நமக்கு அந்த கம்மோட ஈரப்பதம் வந்து எல்லா பேப்பர்லையும் இது எழுத்துருக்கு பாருங்கள். இது துணியில் பாதிக்காமல் இருக்குன்னா நம்ம எக்ஸ்ட்ரா நிறையா பேப்பர் விட்டு இது மாதிரி நான் ஒட்டியிருக்கேன். அவ்வளோதான். ஓகே, இதுதான் நான் இப்படி தான் வந்து என்னோடய தையல் கிளாஸ் வந்து அனுபவம். 6 மாதம் போன அனுபவம். அதுக்கு வந்து நான் ரெடி பண்ண நோட்டு கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆகியுமே நான் இதை வந்து பத்திரமா வச்சுருக்கேன். கண்டிப்பாக இதெல்லாம் ஒரு மெமரிஸ் மாதிரி. இது மாதிரி விஷயங்கள்லாம் எப்போவுமே பத்திரமா வச்சுக்கிறது நல்லது. அவ்வளோதான். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா எப்போவும் சொல்கிறது தான், வீடியோக்கு லைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.